இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சுவையான மிக்சர். மறக்காமல் புட்டி வித் பினு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மிக்சர் முதல் செய்யறதுக்கு நம்ம கார பூந்திக்கு மாவு வெயிட் பார்த்துக்கிடலாம். 1/2 கிலோ எடுக்கணும். மெஷர்மெண்ட் 1 கிலோ. நம்ம 1/2 கிலோ இப்போ கார பூந்திக்கு நம்ம போட போகிறோம். இது இப்போ 1/2 கிலோ மாவு எடுத்துருக்கேன். அதுக்கு நம்ம 1 ஸ்பூன் அரிசி மாவு இதில் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் ரொம்ப அதிகமாக போடக்கூடாது. 1/2 கிலோவுக்கு 1 ஸ்பூன் தான் அது அரிசி மாவு. ஏன்னா ரொம்ப நிறைய போட்டாச்சுன்னா செவந்துடும். இதுக்கு நம்ம இப்போ இதை கலக்கி எடுத்துடலாம். 1 கிலோ கடலை மாவு, அதுக்கு நான் 1/2 கிலோ கடலை மாவு தனியாக வெயிட் பார்த்து 1 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்து தனியாக வச்சுருக்கேன். தனியாக 1/2 கிலோ வச்சுருக்கேன். ஓமப்பொடி போடுறதுக்கு 1/4 கிலோ நம்ம சம்பா அவல் எடுத்துக்கிடணும். வெள்ளை அவல் வாங்கக்கூடாது, சம்பா அவல் எடுத்துக்கணும். இதே மாதிரி சம்பா அவல் வாங்கிக்கிடணும். சம்பா அவல் தான் வாங்கணும். வெள்ளை அவல் எடுத்தால் டேஸ்ட் இருக்காது. 100 கிராம் பூடு சதைச்சி வச்சுருக்கேன். ஜாரில் போடக்கூடாது, கல்லில் போட்டு சின்ன உரலில் போட்டு நான் சதைச்சி வச்சுருக்கேன். மசாலா போட்ட வேர்க்கடலை 200 கிராம் எடுத்திருக்கேன். பச்சை பட்டாணி 200 கிராம் எடுத்திருக்கேன். மசாலா போட்டது தான். 100 கிராம் பொரிக்கடலை, முழுசானாலும் பரவாயில்லை, உடைச்ச கடலை இருந்தாலும் பரவாயில்ல. எது எது உங்களுக்கு விருப்பமோ அதை எடுத்துக்கலாம். கறிவேப்பிலை, ஃப்ரெஷ்ஷான கறிவேப்பிலை நீங்கள் எடுத்துக்கிடணும். நல்ல பச்சை கருவேப்பிலையாட்டு நீங்கள் எடுத்துக்கிடணும். அப்போ தான் ரொம்ப நல்ல வாசனை கிடைக்கும். காயம், தேவைக்கு காயம் எடுத்து வச்சுருக்கேன். இனி நம்ம அரிசி மாவும் இந்த கடலை மாவையும் சேர்த்து விட்டுடலாம். உப்பு, காயப்பொடி, காரப்பொடி எதுவுமே சேர்க்க வேண்டாம். இந்த அரிசி மாவு ஒன்றா கலத்திட்டு நம்ம அதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிடலாம். அரிசி மாவு இல்லை 1/2 ஸ்பூன் கூட போட்டுடலான்னு சொல்லிட்டு அப்படியே போடக்கூடாது. கார பூந்தி போட்டால் செவந்துடும். கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் தண்ணி ஊற்றி ஆப்பத்துக்கு மாவு கரைக்கிற மாதிரி கரைச்சிக்கிடணும். அப்போ தான் நீங்கள் ஆயிலில் போடும்போது குட்டி குட்டி பாலாட்டு வரும். ரொம்ப அதிகம் தண்ணி ஊற்றக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கரைச்சிக்கிடணும். நம்ம மாவு கரைச்சாச்சு. இந்த பருவத்துக்கு நம்ம கரைச்சிக்கிடணும். நம்ம ஒரு தடவை ஆயிலில் விட்டு பார்த்துட்டு வேணா நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இது இவ்வளோ பொரிக்கிறதுக்கு 1 லிட்டர் ஆயில் நீங்கள் எடுத்துக்கிடணும். நம்ம இரும்பு சட்டி இப்போ ரொம்ப ஹீட் ஆயிடுச்சு. நம்ம ஆயிலை ஊற்றிடலாம். பூந்தி கரண்டி நீங்கள் எடுத்துக்கிடுங்க. இந்த பூந்தி கரண்டியில் நம்ம அந்த கலக்கி வச்சிருக்கக்கூடிய மாவை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாட்டு இதில் ஊற்றி நம்ம எடுத்துக்கலாம். ஒன்றுமே நீங்கள் பண்ண வேண்டாம். இப்படியே ஊற்றி ஊற்றி எடுத்தா போதும். நல்ல அகலமான பாத்திரம் சட்டி ஆனதுனால நான் கொஞ்சம் லைட்டாக அப்படி தேய்ச்சி விட்றேன். நல்லா ஸ்மூத்தாக தேய்ச்சி விட்டுக்கிடுங்க. அவசரமாக தேய்ச்சி விட்டா வால் உதிரி விழுந்துடும். கரெக்டாக இந்த எண்ணெய்க்கு உள்ளாடி ரொம்ப அதிகமாக விடக்கூடாது. ஒன்றுக்கு ஒன்று ஒட்டிக்கிடும். இது ஒரு 10 நிமிஷம் தான் எண்ணெயில் கிடக்கணும். ரொம்ப விடக்கூடாது.
நீங்கள் சின்ன சட்டியில் வச்சு பொரிக்கும் போது ஒரு கரண்டிக்கு தான் இந்த மாவு விடணும், இல்லைன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கிடும். பூந்தி கரண்டி நீங்கள் எப்பவுமே க்ளீன் பண்ணி தான் அடுத்தது விடணும், இல்லைன்னா நீளமாட்டு விழுத்துடும். இந்த சலசலப்பெல்லாம் எண்ணெயில் நம்ம அடங்குனதொடனே நம்ம அதை எடுத்துட வேண்டியதுதான். நம்ம அதுக்கு சரியாயிடுச்சு, நம்ம எடுத்துடலாம். பால் மாதிரி கிடக்கு பார்த்தீங்களா? இதே மாதிரி நீங்கள் கரெக்டாக எடுக்க வேண்டியதுதான். நம்ம எல்லாத்தையும் இனி ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இன்னைக்கு 1 ஸ்பூனு அரிசி மாவு போட்டாச்சு. தேவைக்கு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், ஓமப்பொடிக்கு 1 ஸ்பூன் மிளகாத்தூள். இந்த மாவுக்கு தேவையான உப்பு போட்டுடலாம். நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம பிசைஞ்சிடலாம். இடியாப்ப மாவு மாதிரி இன்னும் விரைவிடலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி எல்லாத்தையும் நம்ம சேர்த்து விரைவிடலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இடியாப்ப மாவு விரைவிற மாதிரி நம்ம கொஞ்சம் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் கொஞ்சம் கெட்டியாகவும் இல்லாமல் கொஞ்சம் விட்டுற பதத்தில் நம்ம ஓமப்பொடிக்கு ரெடியாக்கி எடுத்துக்கிட வேண்டியதுதான். ரொம்ப தண்ணி ஆனாலும் முருவலாக வராது. மாவு நம்ம நல்லா விரையாச்சு. கொஞ்சம் ஒட்டுற பதம் மாதிரி நம்ம விரைவிக்கிடணும். இப்படி வச்சா இப்படி வதிருக்கணும் சாப்பிட்டாட்ட மாவு. இனி இந்த முறுக்கு புளியோம்ல அந்த குழாயில் கொஞ்சம் பெரிய கண்ணி பார்த்து நம்ம எடுத்துக்கிடணும். இடியப்பம் புளியிற அச்சு போடக்கூடாது, கொஞ்சம் பெருசாட்டு அந்த மாதிரி எடுத்துக்கிடணும். இது காரச்சோ சின்ன காரச்சோ போடக்கூடியது முறுக்கு புளியெல்லாம். இனி நம்ம ஓமப்பொடிக்கு போட்டு எடுத்துடலாம். ரெண்டு தடவையாட்டு போட்டு எடுத்தாதான் சீக்கிரம் நல்லா பொரியவும் செய்யும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நம்ம திருப்பி போட்டுடலாம். நீங்க மேலாக்கில் இப்படி வச்சு எடுத்தாலும் இது எல்லா இடம் ஒண்ணு போல வெந்து கிடைக்கும். நமக்கு நல்லா பொரிஞ்சு ப்ரௌன் கலர்ல நம்ம எடுத்துடலாம். திருப்பி ஒரு தடவை மறைச்சு போட்டாச்சு. இந்த மாதிரி நீங்க பொரிச்சு இங்க எடுத்துக்கிடணும். இனி நம்ம 3 பேச்சுலர் ஆட்டு இந்த அவலை நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். அதுல கொஞ்சம் எண்ணெய் நான் எடுத்துட்டேன். நம்ம எல்லா எண்ணெயும் போட வேண்டாம். இதை நம்ம வேற ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாத்திடலாம். இனி நம்ம 2 பேச்சுலராட்ட போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். நல்லா பொரிய வேண்டாம், கொஞ்சம் முறுமுறுப்பு ஆகிறது வரை எடுத்தா போதும். இந்த மாதிரி ப்ரௌன் கலரை கொஞ்சம் பொரிச்சு நீங்க எடுத்துக்கிடுங்க. அவலை நம்ம ஃப்ரை பண்ணி இப்போ எடுத்துருக்கோம் மிக்சருக்கு போடுறதுக்கு. அதுக்கு நம்ம 1/4 டீஸ்பூன் போல் உப்பு போட்டுடலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூளும் போட்டு விட்டுடலாம். இதில் நீங்கள் பெப்பர் பொடி போட்டு அப்படியே கூட நீங்கள் சாப்பிடலாம். நான் இப்போ மிக்சருக்கு போடுறதுனால அது போடலை.
நம்ம ஸ்பூன் வச்சு நல்லா வந்து இங்கே பெப்பர் பொடி போட்டுட்டு இதில் வந்து வெங்காயம் மல்லி இலை எல்லாம் போட்டு கூட தக்காளி போட்டு பொடி பொடியாக வந்து வெங்காயம் கட் பண்ணி தக்காளி போட்டு மல்லி இலை போட்டு ஸ்நாக்ஸு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸு. இது மிக்சருக்கு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் உப்பு போட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இது கொஞ்சம் ஆறட்டும். பொரிக்கடலை போட்டுடலாம். 200 கிராம் பச்சை பட்டாணி 200 கிராம் போட்டுடலாம். வேர்க்கடலை 200 கிராம் அதையும் நம்ம இதில் போட்டுடலாம். இதுக்கு நம்ம இப்போ பச்சை பட்டாணி பொரிக்கடலை எல்லாம் சேர்த்து வச்சு ஒரு கிளறி விட்டுட்டு கை வச்சு ஒரு கிளறிட்டு இதுக்கு தேவையானது ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுருங்க. பெப்பர் பொடி வந்து ஒரு 2 ஸ்பூன், சின்ன ஸ்பூனுக்கு தான் 2 ஸ்பூன் போட்டு விடுங்க. ஃப்ரெஷ்ஷாக வந்து எடுத்து ஜாரில் போட்டு திரிச்சுக்கிடுங்க. மிளகுத்தூள் வத்தல் பொடி, மிளகுத்தூள் போட்டாச்சு. நம்ம 1 ஸ்பூன் வத்தல் பொடி போட்டுடலாம். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணும் அது வேணா கூட்டவோ குறைக்கவோ சேர்த்துக்கலாம். நான் 2 ஸ்பூன் போடேன். உங்கள் காரம் நல்லா சாப்பிடுவாங்க. இனி நம்ம வந்து சால்ட்டு போட்டுடலாம். 1 ஸ்பூன் சால்ட்டு, இந்த ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் போட்டுடுங்க. வேணா பார்த்துட்டு 2வது நம்ம போட்டுக்கலாம். அதில் மஞ்சத்தூள் உப்பு போட்டு நான் வச்சுருக்கேன், கலத்தி தான் வச்சுருக்கேன். நம்ம அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். இது மிக்ஸ் பண்ணது ரொம்ப இதாகிட்டு நம்ம வேற ஒரு மிக்ஸிங் பவுலுக்கு மாற்றிடலாம். எப்போவுமே நீங்கள் அலுமினியம் சர்வத்தில் போட்டு தான் மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாம் வந்து சரசராக வந்து எல்லாம் ஒரே மாதிரி கொட்டுற மாதிரி இருக்கும். பூடு கறிவேப்பிலை வந்து நான் பொரிச்சு வச்சிருக்கேன், அதையும் நம்ம இது போட்டுடலாம். லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டா போதும். இனி நம்ம ஓமப்பொடி போட்டுடலாம். ஓமப்பொடியை லைட்டாக அமர்த்தி விட்டுடலாம். ரொம்ப நல்லா பொடிக்க வேண்டாம். மிக்சர் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. ஒரு 2.5 கிலோ மிக்சர் இது இருக்கும். எனக்கு வந்து மெஷர்மெண்ட் அளவு தான் 1 கிலோ மெஷர்மெண்ட். நம்ம இப்போ வந்து 2.5 கிலோ மிக்சர் இதில் இருக்கு. சுவையான மிக்சர் ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.